பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 97வது சங்கீதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 97ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளில் கூட அல்லேலூயா வேதம் உங்களுக்கு வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால், பிரசன்னம் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. உங்க பிரச்சனையில, உங்க பாடுகள்ல, உங்க போராட்டத்துல கர்த்தர் கூடங்களோடு இருக்கிறங்கிற போது பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் தேவ பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருகி போகும் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு வருகிற பிரச்சனைகள் பர்வதங்கள் போல இருக்கிற பிரச்சனைகள் தேவன் என்னோடு இருக்கிறபடினால அவைகளெல்லாம் மெழுகு போல உருகி போயிற்று, உருகி போகும். தேவ பிரசனம், தேவன் நம்மோடு இருக்கிற போது நமக்கு எதிரே நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் பர்வதங்களை போன்ற, மலைகளை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகி போய், எப்படி சூரியன் எழுந்து வருகிற போது பனிகள் அப்படியே மறைந்து போகிறதோ அதை போல தேவன் உங்களோட வாழ்க்கையிலே எழுந்திருக்கிறங்கிற போது, உங்க வாழ்க்கையிலே இருக்கிறங்கிற போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மறைந்து போகும். தேவ பிரசன்னத்தினால் அதெல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டது. யாத்ராகம புஸ்தகம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற போது இவற்ற வார்த்தைகளை சொல்லுகிற போது, நீர் எங்களோடு இராவிட்டால், நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை கூட்டி போக வேண்டாம், நீங்க எங்களோடு வரணும் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லு. தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம் உங்களோடு கூட வருகிற போது, உங்களுக்கு முன்னாக கடந்து போகிற போது தடைகள் எல்லாம் விலகும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். உங்களுக்கு முன்னாக தேவன் கடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறவங்க பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே அல்ல. அதெல்லாம் அப்படியே மலை போல உருகி போய். அல்லேலூயா. அதே 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல பார்க்கிறோம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்துலதான், தேவ பிரசன்னத்துலதான் மகிமையும் கனமும் இருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கிறங்கிற போதுதாங்க மகிமையும் கனமும். தேவன் நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க பிரச்சனையில, ஆமென் அல்லேலூயா, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க தொழில கர்த்தர் இருக்கிற போது மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிற போது மகிமையும் கனமும் உங்களுக்கு உண்டாகும். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. அல்லேலூயா.
எரிகோக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாக யோர்தான் இருக்கு. அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலம். அந்த காலத்திலே சர்வபூமிக்கும் ஆண்டவராகி இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாக போக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடினது. அப்பொழுது ஆசாரியருடைய கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது. அப்ப உங்களுக்கு எதிரே நிற்கிற யோர்தானை போன்ற நதிகளை போன்ற வருகிற பிரச்சனைகள், தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிற போது அது அங்கே நின்றுடும். உங்களுக்கு அது தடையாக இருக்காது. அது உங்களை தடை செய்ய முடியாது. உன் ஆசீர்வாதத்துக்கு யோர்தானை போல ஓடி வருகிற வெள்ளம் போல இருக்கிற தடைகள் இயேசு உங்களுக்கு முன்பாக போகிற போது அந்த யோர்தான் நின்றது. ஓடி வருகிற தண்ணீர் நின்றது. உங்களுக்கு எதிரே ஓடி வருகிற, உங்களுக்கு முன்னே ஓடி வருகிற பிரச்சனைகள், தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிறது, அங்கே நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணி ரெண்டாய் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆமென் அல்லேலூயா இருந்த யோர்தான் ரெண்டாய் பிரிகிறது. எப்படி? தேவ சமூகம் அவர்களுக்கு முன்னாக போன போது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிறங்கிற போது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறங்கிற போது, ஓடி வருகிற யோர்தானை போன்றிருக்கிற தடைகள் அங்கேயே நின்றும். ஆமென் அல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு கலங்கி போகாது. வெள்ளம் போல வருகிற சத்துரு உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து போகிறது, அது அங்கேயே நின்றுங்க. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு இருக்கிற போது, தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறங்கிற போது, உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவ பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே இந்த நாள் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி காலை எழுந்தவுடனே தேவ பிரசன்னத்துக்காக செவிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்து. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.